பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் எங்கு நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தேவா பலவா சந்தலவா ஹரபலவா சந்தலவா உங்க மகிமை வெளிப்படுவதாக. தேவனின் துயக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் துயக்கினி இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. சுயா வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. பரலோகத்தின் அபிஷேகம் ஆராதனையோடு இணைந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு புது எண்ணெய் அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம் எல்லாரையும் நிரப்புவதாக. பலவலவா சந்தலவரவலவரவா இயேசுவே. வரவா சந்தலவரவா சங்குரவா ஹரியனவா சந்தலவா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ சந்தரவா ஹாலவா சங்குரவா வந்திடுதே. தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். சங்கீதம் 2:8. என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும், ஜாதிகளை சுதந்திரமாகவும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பூமியின் எல்லைகளை சொந்தமாகவும் கொடுப்பேன். சுதந்திரம் கொடுப்பேன், சொந்தமாக கொடுப்பேன். மக்களை கொடுப்பது சுதந்திரம், எல்லைகளை கொடுப்பது சொந்தம். இன்றைக்கு சுதந்திரத்தை பார்க்க போகிறோம்.
சுதந்தரித்துக்கொள். தேவ பிள்ளையே, நீ அசட்டையா இருக்கக்கூடாது, நீ அசதியா இருக்கக்கூடாது, சோம்பலா இருக்கக்கூடாது, இவ்வளவுதான் என்னாலன்னு இருக்கக்கூடாது. உனக்குள் இருக்கிற தேவனை மறந்து விடாதே, சுதந்தரித்துக்கொள். சங்கீதம் 37:9, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5, சாந்த குணமுள்ளவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். தானியேல் 7:18-21 வாசிக்கும் போது, ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜ்யத்தை பெற்று என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். ரோமர் 4:13 வாசிக்கும் போது, ஆபிரகாமின் சந்ததி உலகத்தை சுதந்தரிப்பார்கள். அந்த அதிகாரத்தில் இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அந்த கருத்து உங்களுக்கு புரியும். ஆபிரகாமின் சந்ததி சுதந்தரிக்கும். கலாத்தியர் 3:29 வாசிக்க நாம் கேட்கும்போது, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் சுதந்தரிப்பார்கள். நாம் சுதந்தரிக்க யாராய் இருக்க வேண்டும்? காத்திருக்கிற பழக்கம். தேவ பிரசன்னத்தில் காத்திருக்காதவன் ஒன்றும் சுதந்தரிக்க மாட்டான். இருக்கிறத கூட இழந்து போக வாய்ப்பு இருக்கு. தேவ பிரசன்னத்தில் காத்திருக்கணும், ஜெபத்தில் இருக்கணும், தேவ சமூகத்தில் நிற்கணும். நம்ம ஜெபிக்க வைப்பார். நீங்கள் தேவனை தரிசிக்காம இருளப்பனா தான் இருப்பீங்க. அதனால் தேவ பிரசன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தில் உங்கள் சமூகத்தில் அமர்ந்திருக்க எனக்கு கிருபை தார், என்னை பலப்படுத்துவீராக. லேவியராகமம் 20:24 வாசிக்கும் போது, நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடே சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. மற்ற ஜனங்களை விட்டு நல்லா சுதந்தரிக்கணும்னா மற்ற ஜனங்களை விட்டு உங்களை வேறு பிரிப்பார். எல்லாரோட கலந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம், ஃபெலோஷிப் வைக்க முடியாது. சில ஆட்கள் எல்லாரோடும் கலந்து அம்மா மச்சான் வந்தான் போனால் எல்லாருலேயும் ஊருகா மாதிரி ஊறி போயிடக்கூடாது. ஸ்தோத்திரம். சுதந்தரிக்க வேண்டியது பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதற்கு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை வேறு பிரித்து வைப்பார். நிறைய பேரோட நம்ம ஆவி ஒத்து போகாது, ஆனால் நட்பாக இருப்போம். எல்லாரோடும் வேறு பிரித்து கொண்டு வந்திருக்கிறார். ஏன்னா நீ பாலும் தேனும் ஓடுகிற தேசம் சுதந்தரிக்கணும். அதுக்கு முன்னால் வனாந்தரம், அதுக்கு முன்னால் சிவந்த சமுத்திரம், அதுக்கு முன்னால் எகிப்து, அடிமைத்தனம், பார்வோனுக்கு போய் செங்கல் சுமந்த நிறைய பேர் யாருக்கு உழைக்கிறோனே தெரியல. யாருக்காவது கடந்து கடினமாக உழைக்கிறேன். ஏய், வேலையே சாபம். ஏதேன் தோட்டத்தை வச்சு இவன் செஞ்ச பாவத்தினால சபிச்சு நீ வேர்வை சிந்த வேலை செய்யணும்னு சொன்னார். அந்த சாபத்தை இயேசு சிலுவையில் சுமந்துட்டாரு. இப்போ சாபம் இல்லாத வேலைகளை நீங்கள் செய்யணும். அல்லேலூயா. யாருக்காவது மனுஷனுக்கு அடிமையாகி அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. வேலைகளில் உள்ள சாபங்களிலிருந்து இயேசுவின் இரத்தத்தினால் விடுதலை வருவதாக. அல்ல, வாயை திறந்து விடுதலை ஆக்குங்க. இயேசுவின் இரத்தத்தினால் வேலைகளில் உள்ள சாபத்தின் கட்டுகள்லேருந்து விடுதலை வரட்டும். ஸ்தோத்திரம். வேலை செய்யணும், ஆனால் அதுலேயும் அடிமைத்தனங்கள் இருக்குது. எப்படி? அதிகாரத்தின் வல்லமைகள் இருக்குது. அதிகாரங்கள்லேருந்து பிசாசுகள் கிரியை செய்யும். அந்த வல்லமைகளை மேற்கொள்ளணும். அது மாதிரி வேலை செய்யணும். வேலையில் உள்ள சாபங்களில் போய் சிக்கக்கூடாது. இந்த உலகத்தில் தேவ பிள்ளையாக நடமாடணும். அல்லேலூயா. ஆமாம், பாவத்தினால சாபத்தினால கட்டப்பட்டு அவன் சங்கிலியை போட்டு நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடக்கூடாது. அவமான சின்னங்களாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாத அடையாளங்களாக இருக்கணும். குடியிருக்கிற இடத்துல அவமான சின்னங்களாக இருக்கக்கூடாது, ஆசீர்வாதத்தின் அடையாளமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம். பாலும் தேனும் ஓடுகிற யோபு சொல்லுகிறார், கண்மலையிலிருந்து நதியை போல தண்ணீர் புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய தீபம் வீட்டில் இருந்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால இருள கடந்தேன். அந்த செல்வ நாட்களின் சீர், செல்வ நாட்கள். தரித்திரத்தை சுமந்துட்டார்.
செழிப்பை நம்பி போயிடக்கூடாது. இயேசுவை சார்ந்து வாழணும். தரித்திரம் பரிகரிக்கப்பட்டது. இயேசுக்குள்ள, சிலுவையின் இரத்தத்துக்குள்ள விடுதலை இருக்குது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன். பாத்திரம் நிரம்பிச்சுன்னா கர்த்தருடைய வீட்டில் இருப்பீங்க. பாத்திரம் நிரம்பல குறைவு பட்டுச்சுன்னா எங்கேயோ சிக்கி கிடப்பீங்க. பாத்திரம் நிரம்பணும். நல்ல கர்த்தரை துதிக்கணும். இயேசுவின் ரத்தத்தினால ஜெயம் எடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு வெளிப்பாடு வார்த்தைகள் வந்த உடனே அதில் உள்ள தடை இருந்துச்சுன்னா அந்த நேரத்திலே ஃபைட் பண்ணணும். இயேசுவின் ரத்தத்தினால் நான் இதை கிளைம் பண்ணுகிறேன். இதை தடுக்கிற சத்துருவின் மேல் ஜெயம் எடுக்கிறேன். அந்த விடுதலைக்குள்ளே வந்துடணும். அம்மா அப்பாண்டு கிடக்கக்கூடாது. வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அதனால் பாலும் தேனும் ஓடுகிற அந்த குறைவுபட்ட வாழ்க்கை, தகப்பன் இல்லாத வாழ்க்கை, சபை இல்லாத வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய போதகர் இல்லை. ஒருத்தர் வீட்டில் போனால் சாப்பாடே இல்லை, சொந்தக்காரங்க வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வீட்டில் போனால் சாப்பிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கினாலும் எக்ஸ்ட்ரா அப்பங்கள் இருக்குது. அதுதான் விசுவாசி வீடு. நம்ம தேவைக்கும் அதிகமாக கர்த்தர் தருவார். அதில் நம்ம அநேகருக்கு நம்ம கொடுக்க வைப்பார். நிறைய நீங்கள் இன்னும் ஆண்டவர் உங்களை ரொம்ப அன்லிமிட்டடாக ஆசீர்வதிப்பார். என்ன வளர வளர அந்த கொடுக்குற மைண்டு நிறைய பேருக்கு ஆஃப் ஆகும்போது இங்கே லாக் பண்ணிடுவார். நீங்களே பாருங்கள், வீட்டில் மோட்ரு போடுவீங்க, ஓவர் ஃப்ளோன்னு வந்த உடனே என்ன செய்வீங்க சொல்லுங்கள்? ஆமாம், சரசரன்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, உடனே ஆஃப் பண்ணிடுது. அதே ஓவர் ஃப்ளோவுக்கு அடுத்த ஒரு தொட்டி வச்சுருந்தீங்கன்னு வைங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் ஓவர் ஃப்ளோ நிப்பாட்டிட்டார் ஆண்டவர். இன்றைக்கி சொல்லணும், இன்னும் பல அடுத்த டிஜிட்டில் என்ன ஆசீர்வதிங்க. நான் கொடுக்கறதுல அடுத்த டிஜிட்டுக்குள்ளே போக போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் அந்த கிருபைகளை அதனால் ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்குது. அதை சார்ந்து கிடக்கூடாது. கர்த்தரை சார்ந்து கொள்ளணும், ஆனால் ஆசீர்வாதமாக இருக்கணும். என்னாகமம் 33:53 வாசிக்கும் போது, தேசத்தில் உள்ளவர்களை துரத்திவிட்டு அதிலே குடியிருக்க கடவீர்கள், அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அதை உங்களுக்கு கொடுப்பேன். தேசத்தை கொடுப்பேன், அதான் பாயிண்ட். சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்திய தேசத்தில் என்னென்ன வளங்கள் இருக்குதோ, நன்மைகள் இருக்கிறதோ, ஒரு தேவ பிள்ளை அதை சுதந்திரித்து கொள்ள முடியும். ஐஏஎஸ் ஆக முடியும். உங்கள் பிள்ளைகள் நல்ல நிலைமைக்கு வர முடியும். நீங்கள் எடுத்தோடனே 8ஆம் கிளாஸாவது படிக்கணுன்ட்டு கொண்டு சேர்த்தா எப்படி இருக்கும்? ஸ்தோத்திரம். அவனை அனுப்பும்போதே மர மண்டை அப்படின்னு சொல்லி அனுப்புனா அவனுக்கு என்ன வரும்? இயேசுவின் நாமத்தில் இவனை ஆசீர்வதிக்கிறேன், இவனுக்குள்ள தேவ ஞானம் வருவதாக, கிருபை வெளிப்படுவதாக, இயேசுநாதரை போல வளருவானாக, ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் விருத்தி அடைவானாக. ஸ்தோத்திரம். இதுவரை இந்த சந்ததியில் வராத பாக்கியத்தை பெறுவானாக. அப்படி ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. அவன் ஆசீர்வதிச்சிட்டா, முன்னேறிட்டா என்னை மதிக்க மாட்டான். அது தெய்வீகம் கிடையாது. தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் எவ்வளோ முன்னேறினாலும் எல்லாரையும் கனப்படுத்துவார்கள். ஏனென்றால் நாம் ஆசீர்வாதத்தை சார்ந்தவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கிறவரை சார்ந்துகிறவர். ஆசீர்வாதம் நாளைக்கு கூட கவுந்து போகும். ஆசீர்வதிக்கிறவர் மாறாதவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி ஏதாவது உங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்லி அடுத்தவங்களை அற்பமாக நினைக்காதீங்க. நாளைக்கு அதை விட அந்த ஆளை பெரிய ஆளாக மாற்ற முடியும். ஒருவனை தாழ்த்தவும் ஒருவனை உயர்த்தவும் உம்மாலே ஆகும். தாழ்த்தவும் முடியும், உயர்த்தவும் முடியும். நல்ல தேவனுக்கு பயந்து நடக்கணும். யோசுவா 14:9 வாசிக்கும் போது, அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடினால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கு. நீ உத்தமமாய் பின்பற்றினபடினால், நீங்க அந்த நிபந்தனைகளை பார்க்கணும். யாரெல்லாம் உண்மையா உத்தமமா, உண்மையா ஜெபம் பண்றீங்களா, உண்மையா பாட்டு பாடுறீங்களா, உண்மையா கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா, உண்மையா ஊழியம் செய்றீங்களா, உண்மையா ஆலயத்தில் பணிவிட வேலை செய்றீங்களா, உங்க தலைமுறை ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நீ உத்தமமாக பின்பற்றினா கால் மிதிக்கிற தேசத்தெல்லாம் கொடுப்பேன். நம்ம கால் நடமாடணும். மார்க்கெட்டுக்கு நடந்து போங்க, வாக்கிங் போங்க. ஒரே தெரு எப்போமா அந்த 30 அடியே, இங்கிட்டு 30 அடி, அங்கிட்டு 30 அடி, அங்கிட்டு 30 அடி, இதெல்லாம் வாக்கிங்கா? அதான் கிச்சனுக்குள்ளே நடக்கலாமே. இன்றைக்கி அந்த தெரு நடக்கணும், அடுத்த நாள் இன்னொரு தெரு நடக்கணும். இப்படி நடக்கணும். ஸ்தோத்திரம். வாக்கிங் போங்க, பலன் வரும். நீ கால் மிதிக்கிற பகுதியில் கர்த்தர் விடுதலை தருவார்.
ஒரு நாள் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியை சுற்றி வாங்க, இயேசுவின் நாமத்தில் வியாதி உள்ளவர்கள் சுகமடைவார்களாக, இந்த வியாதியை கொடுக்குற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக, இவன் பாவம் செஞ்சனால கர்த்தர் அனுமதிச்சார், இந்த பாவங்கள்லேருந்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்களாக, இந்த பகுதியில் இருக்கிற கட்டுகள் அறுக்கப்படுவதாகன்னு ஜெபம் பண்ணணும். இன்னொரு தடவை கோர்ட்டு பக்கம் வாக்கிங் போகிறதுக்கு இடம் இருக்குது. ஒரு தடவை நாங்கள் போனோம், நடந்தாங்க. இது வரைக்கும் பெண்டிங்கில் இருக்கிற கேசஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணப்படுவதாக, எல்லா கேஸ் எல்லாம் முடிவுக்கு வருவதாக, அங்கே இருக்கிறவங்க மேலே ஆசீர்வாதம் வருவதாக. அப்படியே வாக்கிங் நடந்து போகிற இடத்துல கர்த்தர் உனக்கு நன்மையை தருவார். கடை வீதியில் நடந்தால் கடைக்காரர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். அவன் நரகத்துக்கு போயிடக்கூடாதுல்ல. அவன் கேட்பான், அந்த அம்மா வந்து மாதந்தோறும் 2 சேரி எடுத்துச்சு, ஒரு தடவையாக சுவிசேஷம் சொன்னான், நான் ரட்சிக்கப்பட்டிருப்பேன்லான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து அழுதானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை எடுத்து போடு, இதை எடுத்து போடு. அவனை என்ன மன உளைச்சல் உண்டாக்கி அங்கனையே தற்கொலை பண்ணியிருப்பான். மனைவி பிள்ளைகள் நினச்சி தான் சாகாமல் இருக்கான். ஸ்தோத்திரம். அவளத்தை எடுத்து பிடிச்சதுக்கப்புறம் இதை வச்சுட்டு வா, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்ட்டு சொல்லுவான் ஆண்டவர்கிட்ட. இத்தனை தடவை வந்துச்சு, ஒரு நாள் கூட சொல்லலை. நற்செய்தியை சொல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. கால் மிதிக்கிற இடங்கள் சுதந்தரிக்கிறவர்களாய் நாம் சுதந்தரிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. வேத வசனத்தின்படி நடங்க. சில பகுதியில் நடங்க. நீ சுதந்தரிக்கிறவன், நீ நடந்தால் சுதந்தரிக்கிறாய். ரூத் 4:10 வாசிக்கும் போது, இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பேர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை, அந்த வார்த்தையை மட்டும் எடுங்க, மரித்தோரின் சுதந்திரம். இன்னைக்கு இருக்கிற சில நன்மைகள் உங்களுக்குரியது மட்டுமல்ல, சில மரித்தவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். உங்களுக்குரியது மட்டுமல்ல, அவன் இல்லை, அந்த ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். யோபுல சொல்லப்பட்டிருக்கு, கெட்டுப்போக இருந்தவன், அவன் கெட்டுப்போக இருந்தவன், அவன் ஆசீர்வாதத்தெல்லாம் கர்த்தர் திசை உனக்கு திருப்பி விட விரும்புகிறார். அவன் பங்கை வேறொருவன் பெற கடவன். இதுவரை நீ யோசிக்காத நன்மைகள் உனக்கு இருக்கிறது. நீ சுதந்திரிக்கிற நபராய் மாறணும். நீ எப்போ பார்த்தாலும் பிரச்சனையே சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் உனக்கு என்னென்னலாம் வைத்திருக்கிறார் என்பதை நீ நட்சத்திரங்களை பார், வெளியே வந்து பார், உன் கண்களை ஏறெடுத்து பார். சுதந்திரவாளியாய் தேவ பிள்ளையாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள எழும்பு. அப்படியே கடைசி வர நான் வாடகை வீடு தான் பாஸ்டர், வாடகை வீடு தான். முதல்ல ஸ்தோத்திரம் 5000 இருந்தேன். அப்புறம் அந்த வீடு 7000 ஆக்கிட்டாங்க. அதனால் இன்னொரு இடத்துல 5000 போயிட்டேன். முதல்ல 3 பெட்ரூம் இருந்துச்சு, இப்போ 2 பெட்ரூம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு இப்போ நான் வேறு வீடு மாற்றிட்டேன். இப்போ 5000 தான் இருக்கேன். இப்போ 1 பெட்ரூம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு 5-10 வருஷம் கழிச்சு இப்போவும் நான் 5000 தான் இருக்கிறேன். இப்போ பெட்ரூமே கிடையாது, அதுதான் கிச்சன், அதுதான் பெட்ரூம், அதுதான் பாத்ரூம். அதான் கர்த்தர் ஒன்று அப்படி பார்க்கல, உன்னை படிப்படியாக உயர்த்த விரும்புகிறார். உனக்கு மேலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறது. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உன் மேலே கர்த்தர் இப்படி தான் பார்க்குறார். அவைகளால் நீ நிரப்பப்பட வேண்டும். நீ மனுஷன் பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. உன்னை தேவன் எப்படி பார்க்கிறார்? சில மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எனக்கென்று கர்த்தர் என்னெல்லாம் வச்சிருக்காரோ அதெல்லாம் வரணும். ஒருத்தண்ட 1 தாளந்து 2 தாளந்து 5 தாளந்து 3 வகையாக கொடுத்தார். 5 தாளந்து உள்ளவன் பெருக்கி கொண்டான், 1 தாளந்து உள்ளவன் புதைத்து வைத்தான். இன்னைக்கு நிறைய புதைத்து வைத்தவருடைய பங்குகளை கர்த்தர் உனக்கு தர விரும்புகிறார். நீ பெருக்கி கொண்டு இருக்கிறாய், நீ பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாய், நீ சும்மா இருப்பதில்லை. அப்படி என்றால் உனக்கு போனஸ் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. சுதந்தரிக்கணுங்கிற என்ன வரணும்? நீ கர்த்தரை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. கர்த்தர் உன் மேல அந்த அபிஷேகத்தை வைக்கிறார். சங்கீதம் 2:8 வாஸ்தவம், ஜாதிகள் சுதந்திரமாக கொடுக்கப்படுகிறார்கள். ஒரே வார்த்தை தான், கேளும். ஆஸ்க். தேவன்கிட்ட கேட்டா போதும். தேவன்கிட்ட கேட்டீங்கன்னா ஜாதிகள், ஜாதிகள் என்றால் மக்கள் இனம், பீப்புள் குரூப். இந்தியா வர்ணாசுரம் அல்ல, எல்லா வகையான ஏழைகள், பணக்காரர்கள், ஸ்தோத்திரம், பாஷைக்காரர்கள், தேசத்தார்கள், எல்லாத்தையும் கர்த்தர் தரப்போகிறார். மக்கள் இனங்கள் எல்லாம் வரப்போகிறாங்க. ஜாதிகளை எல்லா மக்கள்கிட்டையும் பழகணும், எல்லா மக்களையும் சமமாக நேசிக்கணும், அன்பா.
ஆண்டவருக்கு மகிமை. ஜாதிகளை சுதந்தரிக்கவர்கள், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமானவர்கள். பக்கத்தில் சொல்லுங்க, அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதம். எல்லா ஜாதியாரும் உம்மை துதிப்பார்கள். நோவா பேழையை எடுத்துக்கணும். ஏதேன் தோட்டத்தில் பாருங்க எல்லாம் இருந்தது. அதே போலதான் நோவா ஏதேன் தோட்டத்தில் அந்த சர்ப்பம் மட்டும் இடம் கொடுக்காம, பிசாசுக்கு இடம் கொடுக்காம இருந்தா இன்னைக்கு உலகமே ஏதேன் தோட்டம் போல இருக்கும். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால தான் நிலத்தில் வேர்வை சிந்த பாழப்படணும் சாபத்தை போட்டார் வேலையில். இல்லைன்னா சும்மா பண்படுத்த காக்க மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும். இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால விடுதலை ஆகும்போது மீண்டும் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாக கர்த்தர் மாற்றுவார். விடுதலைக்குள்ளே வருவீங்க. அதனால தான் அந்த உலகம் புதிய வானம் புதிய பூமியாக மாறப்போகிறது. இனி ஒரு சாபமும் இராது. அதனால் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. 16:5 சங்கீதம். கர்த்தரின் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். கர்த்தரின் சுதந்திரம். அவர் ஆதாயப்படுத்தணும்னா மற்றதெல்லாம் எப்படி நினைக்கணும்? குப்பையாய் உம்மை நான் ஆதாயமாக்கி கொள்ள. அவர் தான் என் பங்கு, அவர் தான் என் சுதந்திரம். லேவிக்கு கர்த்தரே அவருடைய சுதந்திரம். எதை சுதந்திரமாக நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தையா, பேங்க்ல இருக்கிற எதையோ, மனுஷனையா? எல்லாம் போயிடும். அலையே கட்டி வச்சிருப்பான் 5 மாடி. கட்டின வீடும் நிலம் பொருள் கண்டிடும் உற்றார் சொந்தக்காரங்க எப்பா கூடு விட்டு ஆவி போயிட்டுனா ஒருத்தனும் வரமாட்டான், ஒன்றும் வராது. இயேசு வருவார். இன்னைக்கு அதை நிலைத்து, அவர்தான் உன் பாத்திரத்தின் பங்கு. அல்லேலூயா. இது என் வீடு, இது என் வீடு. எவ்வளோ காலங்க என் வீடு? இது ஏன் காரு, என் காரு. எத்தனை தடவை சுற்றி வருவீங்க? இது ஏன் ஜிமிக்கி, ஏன் ஜிமிக்கி. எவ்வளோ காலம் இருக்கும்? ஸ்தோத்திரம். வெட்டியாவது எடுத்துருவாங்க. எதுப்பா உனக்கு பங்கு? இயேசுதான் என் பங்கு. அல்லேலூயா. உங்கள் இருதயத்தை எங்கே வச்சிருக்கிறீங்கன்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்ச காலம் இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு தேவை. பரதேசியாய் சஞ்சரிக்கிற நாளில் கொஞ்ச காலம் பயன்படுத்துறது, அதில் ரொம்ப வேல்யூ கொடுக்காதீங்க. ஸ்தோத்திரம். சிலர் உசிரியே அதில் தான் வச்சுருப்பாங்க. எங்கள் டைல்ஸும்பாங்க. ரொம்ப தொடச்சிட்டு அப்புறம் வேகமாக வந்து சுசுன்னு வந்து விழுவாங்க. நீ ஏன் அதுக்கு அவ்வளோ வேல்யூ கொடுத்த? இதை சிலர் உல்டாவா அதை குப்பை கடங்காவே வச்சுருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் கவனமாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வசனத்தை கேட்டாச்சு, இப்போ நீங்க பெற்றுக்கொள்ளணும். நல்ல சுதந்திரிக்க வேண்டிய பாலும் தேனும் போன்றவைகள், தேசம் கால் மிதிப்பவைகள், மரித்தோரின் சுதந்திரங்கள், ஜாதிகள். கர்த்தர் எங்கள் சுதந்திரம், எங்களுக்கென்று வைத்திருக்கிற சிறப்புகள். குற்றப்படுத்துகிற, வாய்க்காமல் போக பண்ணுகிற, அது உனக்கு விரோதமாய் எழும்பினபடினால் வாய்க்காமல் போகிறது. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். பலனடைவீர்களாக, உயிர்ப்பிக்கப்படுவீர்களாக. கிருபையை சார்ந்து கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். நன்றி ஆண்டவரே, எங்களோடு இருக்கிறீர். ஜாதிகளை சுதந்திரமாக, எல்லைகளை சொந்தமாக கொடுக்கிற அந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்க, மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Rock City AG Church. Service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.